மூங்கு தால் வயல் வந்துட்டு பார்க்கலாம். மூங்கு தால்னால் பாசிப்பயிறு. இது வந்து காயாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்சு சாப்பிட்டோன்னா இப்போ கரெக்டாக எடுக்கிற சீசனு. இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த மூங்கு தால், அப்புறம் வந்து உளுந்து, அந்த இட்லிக்கு போடுற அந்த கருப்பு கலர் உளுந்து எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன். யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் வந்துட்டு இதோட காயை பறிச்சுட்டு போயிட்டு உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுவோம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுதான் சின்ன வயசில் எங்களுக்கு ஸ்நாக்ஸு. இப்போ வந்து எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வயலில் இப்படி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் களத்து மேட்டில் போட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு பயிர் வந்துடும். அது போல் தான். அடுத்து வந்து இதோட இதை காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குதுட்டு. இது ஒரே ஒரு காயை எடுத்து இது பண்ணுறேன். இப்போ இந்த காலையில் எடுத்ததுனால பனி விழுந்திருக்கு, அதனால் இதுவாக இருக்குது. இதே வெயில் நேரத்தில் வந்து நம்ம வச்சாலே டக்குன்னு வெடித்து அந்த விதை வந்து வந்துடும். பாருங்கள், இதில் வந்து பயிர் கஞ்சிலாம் வச்சு சாப்பிட்லாம். பயிர் வந்து இதை எடுத்து காய வச்சு உடச்சி வெல்லம், அப்புறம் வந்துட்டு ஏலக்காய்லாம் போட்டு தேங்காய்லாம் திருவி போட்டு கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுதான் தமிழ் வருஷப்பிறப்புக்கு வந்து இதை செஞ்சு நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். நாங்கள் பயிர் கஞ்சி, அப்புறம் வந்து பயிர் சாதமும் செய்வோம். சாதத்தோடு அந்த பயிரை வறுத்து உடச்சி சாதத்தோடு வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிடுவோம். பயிர் சாதம் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நான் உளுந்து வயல் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இந்த டைம் வந்து கம்மியாக தான் இது வந்து பயிர் வந்து விளைஞ்சிருக்கு. சில டைமில் வயல் ஃபுல்லாகவே இருக்கும். இது சரியாக இது இல்லாமல் இருக்குது. அதே போல் காய்களும் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், இதுதான் உளுந்து, கருப்பு உளுந்து. அதாவது இட்லிக்கெலாம் இட்லி வடை மெது வடைலாம் செய்கிற அந்த உளுந்து பாருங்கள். இதையும் உடச்சி காட்டுறேன். இதெல்லாம் வெயில் டைமில் போய் எடுத்தோன்னா பட்டுன்னு வெடித்து வரும். இதை வந்து நாங்கள் வந்து இது பண்ணலாம். ஆனால் காயை வந்து வேக வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.